நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, இயேசு கிறிஸ்து வேதாகமத்துல சில எச்சரிப்பு சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம அதை குறித்து தான் நம்ம தியானிக்க போறோம். என்னன்னா, வெளிப்படுத்துதல் 22வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, ஒரு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறார்னா, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அவனவனுக்கு கிரிகளின்படி நான் அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அதே மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறாரு 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரத்துல, தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் தேவன் நித்தியுள்ள ஆக்கினை செலுத்தும்படியாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து தமது வல்லமையுள்ள தூதரோடும் எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் பொழுது அந்நாளிலே பரிசுத்தவான்கள் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசிக்கிறதால் விசுவாசிக்கிற உங்களிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராய், அவர்கள் யாரு? தேவனை அறியாதவர்களும் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களும் நித்திய ஆக்கினை அழிவுள்ள தண்டனை அடைவார்கள். அதாவது கர்த்தருடைய வல்லமையிலிருந்து அவர்கள் நீங்களாகி நித்திய அழிவுள்ள தண்டனை அடைவார்கள். இந்த கடைசி காலத்துல இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவங்க என்ன செய்வாங்கன்னா, விபச்சாரக்காரர்கள், வேசித்தனக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள், பாவிகள், இடங்களா இருக்கிறவங்க, வேத வசனத்தின்படி நடக்காதவர்கள் எல்லாரையும் அக்கினிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்ப யாரு பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க? பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். வேத வசனத்துக்கு கீழ்ப்படிக்கிறவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பிரவேசிப்பதில்லை. யாரு என் வசனத்தை கேட்டு ஏற்று நடக்கிறானோ அவன் தான் கண்மலையின் மேல் கட்டப்படுகிற புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாவான். நம்ம இன்னைக்கு எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்? நான் இந்த வீடியோவை உங்களுக்கு அனுப்புறதுக்கு காரணம், நீங்க நரகத்துக்கு போயிடக்கூடாதுக்காக ஒரு ஆத்மா பாரத்தோட தான் நான் இந்த வீடியோவை அனுப்புறேன். நம்ம வாழ போறது கொஞ்ச காலம். இந்த வாழ்க்கை நிரந்தரமற்றது. மரணத்துக்கு அப்புறம் 2 வாழ்க்கை, ஒன்னு பரலோகம், ஒன்னு நரகம். பரலோகத்துக்கு போக வேண்டிய ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதனாலதான் இந்த வீடியோ அனுப்புறேன். வேத வசனத்துக்கு கீழ்ப்படிக்கிறவர்கள் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கிறிஸ்தவனாக இருப்பவங்க எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. யாரு வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனோடு சஞ்சரிக்கிறாங்களோ, தன்னை முழுவதுமாக வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாங்களோ, அவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். நீங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது. அதுக்காக தான் கர்த்தர் உங்களுக்கு இந்த எச்சரிப்புன்னு சொல்லி இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நரகம் பயங்கரமானது. ஒரு டைம் நம்ம உள்ள என்ட்ரி ஆயிட்டோம்னா நம்ம நினைச்சா கூட வெளியில வர முடியாது. அதனால இருக்கிற காலத்துல ஜாக்கிரதையாக இருங்க. பிசாசு எப்படியாவது நம்மளை இந்த நரகம் இயேசு கிறிஸ்து பிசாசுகளுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஏற்படுத்தினது, நமக்கு இல்ல. நமக்கு ஏற்படுத்தினது பரலோக ராஜ்யம். ஆனா சாத்தா எப்படியாவது நம்மளை நரகத்துக்கு கூட்டி கொண்டுன்னு சொல்லிட்டு அவன் வகை தேடி கொண்டு இருக்கிறான். இரவும் பகலும் நம்ம எப்படியாவது நம்மளை விழ வைக்கணும்னு சொல்லி பிரயாசம் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் வலையில நம்ம விழுந்துடக்கூடாது. இந்த ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம அனுதினமும் தரித்திருந்தா மட்டும்தான் இந்த சாத்தானி பிசாசு எதிர்த்து நிற்க முடியும். இல்லைன்னா நம்ம பிசாசுடைய வழியில விழுந்துருவோம். அதனால உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். வேத வசனத்தை நன்றாக தியானிங்க, ஜெபிங்க, உங்களை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க. மனம் திரும்புங்கள், உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.